என்னடா வயக்காட்டுக்குள்ளே உட்காந்து வழக்கமாக ரீல்ஸ் என்னடா பண்ணுவேன், இதடா புதுசாக ரிவ்யூ அப்படின்னு ஒரு 26 பேருக்கு மனசில் தோணியிருக்கலாம். அந்த 26 பேர் யாருன்னா அவங்க தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ். எஸ், வி ஆர் நவ் 26 ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துக்கணும். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ரிவ்யூ எழுதலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா இந்த படத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் அவ்வளோ டாக்கு, அவ்வளோ ரைட்டப்ஸு, ஏகப்பட்ட மீம்ஸு. ஸோ அதை வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா போச்சு. சரி நம்மளும் ரிவ்யூ எழுதுவோம் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு ட்விட்டரில் எழுதினேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா எழுதுனா த்ரெட்டாக போய்கிட்டே இருக்குது. அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம வீடியோ போட்டாலும் ஒரு பையனும் பார்க்க மாட்டான், இதில் நீ த்ரெட்டாக எழுதுனா எவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்க போகிறான், இதை பேசாமல் இதை ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சு சரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு 2 நாள் ஆச்சு வீடியோ எடுக்கலை. அப்புறமா இப்போ என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், இப்போ நான் இந்த வயலுக்கு இப்போ நான் தண்ணி கட்டணும். இது கிட்டத்தட்ட இப்போ இது வந்து ஆரம்பித்தா ஒரு மினிமம் ஒரு 7 hours ஆகும் இந்த வயல் முழுசாக தண்ணி கட்டி முடிக்கிறதுக்கு. இந்த 7 மணி நேரமும் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பாத்தி திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த விவசாயிகளுக்கு இது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் புரியும். இது திருப்பறது தவிர நமக்கு பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. திருப்பி அது பாட்டுக்கு பாஞ்சிருக்கு, அப்போ நம்ம சும்மா தான் இருக்கணும். ஸோ அந்த டைமை நாம் ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். 2வது, நாம் வாழ்க்கையே தற்சார்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரிவ்யூக்கு எதுக்கு நாம் போய் இன்னொருத்தர், அதாவது இந்த ட்ரைபாடு, ரிங் லைட்டு, இதெல்லாம் எதுக்கு நாம் போய் அவங்களோட உதவியை தேடணும், ரிவ்யூ தற்சார்பாகவே போடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே ஒரு தற்சார்பு மூவி ரிவ்யூவாக வரப்போகுது. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சாரும். இந்த படம் பார்த்திங்கன்னா இது தமிழ் சினிமாக்கோ இந்தியன் சினிமாக்கோ புது கதையெல்லாம் கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம பல ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் பார்த்து வரக்கூடிய அதே சைக்கோ கதை தான் இது. இந்த கதையை நம்ம வேறு பேர்களில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லைக் அர்ஜுன் ரெட்டி, ஆதித்யா வர்மா இந்த மாதிரி பல பேர்களில் பார்த்துருக்கோம். இன்னும் சில படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து கிளைமேக்ஸில் ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் அவனை சைக்கோன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பார்த்தது ஒரு குழந்தைய அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் இந்த கதைகளில் பார்த்துருக்கோம். இந்த படம் அதில் எங்கேருந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா, இது யாரோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த படம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான். அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே காட்டாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அது ஹீரோயினோட பெர்ஸ்பெக்டிவ். இது வரைக்கும் பெரும்பாலும் ஹீரோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி படங்கள் வந்தது கிடையாது. ஸோ அதுக்காகவே டீம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதே கதையிலேயே அந்த ஹீரோ கேரக்டரை வந்து அவனோட டாக்ஸிசிட்டியை ஜஸ்டிஃபை பண்ணி க்ளோரிஃபை பண்ணி அந்த ஹீரோயின் வந்து எனக்கு அந்த வேணும் அப்படின்னு சொல்லி அவனோட சுற்றி ஒரு 4 பாட்டு வச்சு ஒரு வில்லனை எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு 40 ஃபைட் சீன்ஸை வச்சுருந்தாலும் இந்த படம் ஓடி இருக்க தான் போகுது. பட் ஸ்டில் த டைரக்டர் சூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வயலன்ஸ். ஒரு 2.5 மணி நேரம் நீளமுள்ள ஒரு கண்ணாடி அப்படியே எடுத்து நம்ம முன்னாடி வச்ச மாதிரி தான், அதாவது சொசைட்டி முன்னாடி வச்ச மாதிரி தான். கண்டிப்பாக அந்த கேரக்டரை பார்க்கும்போது ஒரு மிசாஜினிஸ்டாக இருக்கிறவனுக்கு கூட கோவம் வர்ற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. மணிகண்டனும் அந்த கதாபாத்திரத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. அத்தனை பேருக்கும் கோவம் வந்திருக்கு அப்படின்னா நடிகராக அந்த இடத்துல ஒரு ஜெயிஸ்டர்னு தான் அர்த்தம் உண்மையிலேயே. அண்டு ஹீரோயின் ஸ்ரீ கௌரி பிரியான்னு நினைக்கிறவங்க பேர், அவங்க ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து அந்த அருணுடைய அம்மா கிட்ட ஃபோனில் பேசுவாங்க அவங்க. ஸோ எமோஷ்னலி பிரேக் ஆகி அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கிவ் அப் பண்ணுறாங்கிறத அந்த பையனோட அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அதை அந்த சீன் உண்மையாலுமே 100% அந்த சீனுக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு லிட்டரலாக இந்த பொண்ணுட்டு இப்போ ஒருத்தனால கோவப்பட முடியுது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து, அது எனக்கு தெரியல, ஒரு டாப் ஹீரோயின்ஸ் நடித்தாலும் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், தெரியாது எனக்கு. பட் ஸ்டில் அந்த பொண்ணு வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அப்புறமா அது சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடித்தவங்களுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இவர் நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அருணாச்சலேஸ்வரனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருந்தவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சும்மா பார்த்து திருப்பிட்டு சும்மா தானே இருக்கேன்னு சொன்ன கொடுமைக்கு வேலையை காட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஓவராக வேலை வச்சிருச்சு, முடிச்சு விட்டு வரேன். ரொம்ப வேர்வை சிந்தி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் மறக்காமல். ஓகே, இந்த படம் கடைசியாக என்ன தான் சொல்ல வருதுன்னா, வேண்டாடா கண்ணு ஏண்டா கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க கண்ணு, திருந்துங்களான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்களாடா கண்ணு. ஓகே, ரிவ்யூ முடிஞ்சு
கொஞ்சம் சட்டை போடலாமாடா பேர பசங்களா. 2K பாதாம் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஸ்தா டாப்பிங்ஸோட. நம்மளுடைய இந்த 2K பூமர்ஸ் நம்மளுடைய இந்த 2K பூமர்ஸ் ட்விட்டர்லேயும் மீம் பேஜஸ்லேயும் போட்ட சில விஷயங்களை சொல்கிறேன். அதில் ஒன்று என்னென்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டு இந்தட்ட அருணோட ஃப்ரெண்டு பேசுகிறதையும் அந்த பக்கம் திவ்யா ஃப்ரெண்டு பேசுகிறதையும், அதாவது அருணோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை தங்கம்னு சொல்லுவார், அருண் வேணாம் அப்படின்ற மாதிரி இது திவ்யாவோட ஃப்ரெண்டு வந்து திவ்யாவுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 கிளிப்பிங்கும் போட்டு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டு ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸ் போட்டுருவானுங்க. பட் ஆக்சுவலி ஃபேக்ட் என்னன்னா அவங்க 2 பேர் சொன்னதுமே உண்மை. பிகாஸ் அருணை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அருணோட ஃப்ரெண்டு தான், அதே மாதிரி திவ்யாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு திவ்யாவோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க 2 பேருமே யார் எப்படிங்கிறது தெரியும். ஸோ அருணுக்கு திவ்யா கிடச்சா அருண் நல்லா இருப்பாங்கிறது அருண் ஃப்ரெண்டோட ஒப்பீனியன். திவ்யாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து அருண் திவ்யாவுக்கு கிடச்சா திவ்யா வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிறது திவ்யா ஃப்ரெண்டோட ஒப்பீனியன், விச் இஸ் ஃபேர். ஏன்னா யாருமே தான் ஃப்ரெண்டு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்கல்ல. இது மாதிரி இவனுங்களுக்கு எங்கே கை தட்டுறதுங்கிறது வேறு தெரில. ஆக்சுவலாக இவனுக்கு எங்கே கை தட்டியிருக்கணும் அப்படின்னா, சுஹேல் சொல்லுவான் அவளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நான் யார், என் ஃப்ரீடம் எந்து அவள் ஃப்ரீடம் அவளுது அப்படின்பா. ஆக்சுவலாக அங்கே தான் கை தட்டியிருக்கணும். அவனுங்க அங்கே கை தட்டல. அதை விட்டுட்டு கடைசி அருண் கேரக்டர் வந்து தன்னை ரியலைஸ் பண்ணினதுக்கப்புறமா அவன் ரியலைஸ் பண்ணிட்டாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வச்ச ஒரு டைலாக் அது. ஆக்சுவலாக அது வந்து நான் உனக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட சொல்லுவான். அது ஆக்சுவலாக அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான டைலாக் தான். அதில் எனக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அது இன்னுமே கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக, ஏன்னா அது அவ்வளோ நேரமாக அந்த கேரக்டர் மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்தது. அந்த ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுற மாதிரி ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு டைலாக் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அது அருண் அப்படி நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு பிம்பமும் உருவாயிடுச்சு. அதில் ஆக்சுவலாக டைரக்டர் இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அங்கே டைலாக்லேயும் வார்த்தைகள்லையும் கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக இருந்திருந்தால் அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம கன்சியூம் பண்ணிக்கிட்ட விதம் தான் எனக்கு தெரிஞ்சு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அருணையும் திவ்யாவையும் கேரக்டரைஸ் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. அருணோட அந்த டாக்ஸிசிட்டிக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் இருக்கும். அதை வந்து அந்த டாக்ஸிசிட்டியை ஜஸ்டிஃபை பண்ணாமல் அதை வேலிடேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அருணோட பாஸ்ட்டை காட்டி. ஆனால் அது வந்து அவன் டாக்ஸிக்காக இருக்க நியாயப்படுத்துறது ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நேரடியாக பாதிக்கப்படுறது திவ்யா தான். ஆக்சுவலாக இவனுக்கு என்ன தான் அவன் டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருந்தாலுமே கூட அதுக்காக அந்த பொண்ணு சஃபர் ஆகணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ திவ்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா அந்த பொண்ணு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்த டெசிஷன் வெரி வெரி ஃபேர். ஆனால் இந்த 2K பூமர்ஸ்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய இந்த முற்போக்கு புலித்தீஸ்லாம் இந்த தடவை வச்சு காட்டிட்டாங்க. அதுலேயும் பிஸ்தாக்காலாம் வேறு லெவல். எவ்வளோ ஃபயர் விட்டுருப்பேன். இந்த நிலமை வரும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு வேறு வழி இல்லை, கடமை செஞ்சு தானே ஆகணும். அதாவது இந்த சென்டர் ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதில் வந்து யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் ஸ்டாண்ட் எடுக்காமல் 2 பேர் பண்ணதுமே தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி மைய நீரோட்டத்தோடு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் சென்டர் ஸ்டாண்டு. பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பிரச்சனைன்னு வந்து ஸ்டாண்ட் எடுக்கணும். பைக்கில் எதுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க? யூ ஹேவ் டு புட் ஸ்டாண்ட் இன் லெஃப்ட் சைடு. ஓகே. ஆக்சுவலாக அதில் வந்து அக்கா வேறு திவ்யா மேலே அடுக்கடுக்க அலிகேஷன் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு திவ்யா குறை சொன்னாலே எனக்கு கடுப்பு மாதிரி வருதுங்க. ஏன்னே தெரியல. சி சச் அ க்ரீன் ஃப்ளாக். இனிமேல் யாராவது திவ்யாவை திட்டினீங்க தப்புழந்துட வேண்டாம். சும்மா சொன்னேன். திவ்யா பண்ணதே ஒரே தப்பு தான். அது என்ன அப்படின்னா, திவ்யா வந்து அருண் அந்த லவ் பண்ண மொமெண்ட்டு, அதாவது காலேஜில் ஏதோ காலேஜ் கிளாஸ் சம்திங் ஃபங்க்ஷன் நடந்துருக்கு. அவங்க போனாங்களாம், இவங்க விஜய் சேதுபதி வாய்ஸ் பேசினாரா இவங்க விழுந்துட்டாங்கன்னா லவ் வந்துருச்சாமா. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வாய்ஸ் மேலே ஏற்கனவே ஒரு கொலை கேஸ் இருக்குது. போயிட்டான் ப்ரோ. விஜய் சேதுபதி தான் காரணம். எப்படி ப்ரோ விஜய் சேதுபதி காரணமாகும்? அவர் வாய்ஸ் கொடுத்ததால் தானே, வேற யாராவது கொடுத்ததா கூட பரவாயில்ல. தெரிஞ்சுக்க உங்க லவ் ஹார்மோன்ஸ் அப்போவே அவ்வளோ வீக்காக இருந்திருக்கு. திவ்யா வந்து அருண் கிட்ட சொல்லாமல் அந்த மீட்டப்புக்கு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மீட்டப்புக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அருண் இருந்தானா, அந்த ஒரு ட்ரஸ்டபிலிட்டியை அருண் கெயின் பண்ணியிருந்தானா ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு கொஷின் பண்ணி பார்க்கணும். 6 வருஷ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொண்ணோட ட்ரஸ்ட்டை கூட சம்பாதிக்கல, இன்னும் பொண்ணு நீ எல்லாம் அப்படின்னு கேள்வி வருமா வராதா? சரி, அப்படியே அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி அருண்கிட்ட கேட்குறேன்னு அவங்க என்ன நடந்திருக்க போகுது? உனக்கெல்லாம் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? பொண்ணுங்கள்லாம் போகிறீங்களா இல்லை பொண்ணுங்களும் போகிறீங்களா? ஏய், ஃபேர்வெல் பார்ட்டின்னு ஆஃபீஸில் செலிப்ரேட் பண்ண வேண்டியதுன்னு பீச்சில் என்ன பிடுங்குற வேலையா? அண்டு திவ்யா தான் அருணை வந்து எனேபிள் பண்ணாங்க. அவங்களோட டாக்ஸிசிட்டியும் எனேபிள் பண்ணதே திவ்யா தான். அவள் 6 வருஷம் எதுக்கு அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு கொஷின் வச்சாங்க.
ஆக்சுவலாக 6 வருஷம் இல்லை, 1 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு 3 இருந்தாலும் சரி, 6 மாதம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு 3 இருந்தாலும் சரி, 6 மாதம் எனேபிள் பண்ணா அப்படின்னு சொல்ல போகிறாங்க, 1 வருஷம் எனேபிள் பண்ணா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அவளோட லவ்வை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ ட்ரை பண்ணா. 6 வருஷம் அவளோட சஸ்டெயின் பண்ண முடிஞ்சு, அதுக்கு மேலே பண்ண முடியல. அந்த இடத்துல அவள் பிரேக் பண்ணணும்னு முடிவு பண்ணால் பிரேக் பண்ணிட்டு போயிட்டு விச் இஸ் வெரி வெரி ஃபேர். அதாவது இப்போ அக்கா சென்டர் ஸ்டாண்ட் போட்ட மாதிரி டேரக்டரே சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்க முடியும். இப்போது அதில் மதன் ஒரு கேரக்டர் அது. ஸோ அந்த மதன் கேரக்டருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதில் ஆல்ரெடி ஒரு பையனை நம்ம டாக்ஸிக்காக காட்டிகிட்டு இருக்கோம், இன்னொரு பையனை டாக்ஸிக்காக காட்டினோம்னா அது பசங்களுக்கு எகென்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பொண்ணை டாக்ஸிக்காக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸை வந்து டாக்ஸிக்காக சொல்லி அதுலேருந்து அவன் வெளியில் வந்து மூவ் ஆன் பண்ணேன் அப்படின்னு இன்னும் ஒரு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்திருந்தானா அது இன்னுமே படம் ஹைப் ஏற்றி இருக்கும், இன்னுமே இந்த 2K கிட்ஸ் மத்தியெல்லாம் பயங்கரமாக போயிருக்கும். பட் அவங்க அதை அப்படி செய்யலை. அவங்க வந்து they were வெரி கிளியர் யார் சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம வந்து டெலிபரேட்டாக சொல்லணுன்றதுல ரொம்ப ஷுவராக இருந்தாங்க. அதே சமயம் இந்த மதன் கேரக்டரில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். மதன்ஸ் பாஸ்ட் இஸ் அருண்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் மதன்ஸ் ப்ரெசன்ட் மேபி அருண்ஸ் ஃப்யூச்சர். அதுதான் அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா டாக்ஸிக்காக இருக்கிறவன் மாறுவான், அது அருணுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் மதன் கேரக்டராக நான் பார்க்குறேன். மதன் வந்து திவ்யாவுக்கும் அருணுக்கும் குறுக்கால வந்தவன் கிடையாது. மதன் வந்து ஆக்சுவலாக அருணோட அப்கிரேடட் வெர்ஷன். இது செருப்பால் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா 2 பேருமே செருப்பால் அடிக்கணுமா. அதாவது போய் பேசிட்டு தெரிஞ்ச திவ்யாவையும் செருப்பால் அடிக்கணுமா, டாக்ஸிக்காக இருந்த அருணையும் செருப்பால் அடிக்கணுமா. இதுக்கு பேர் தான் சென்டர் ஸ்டாண்டு. இப்போ நான் ஸ்டாண்டு போட முடியாமல் நடந்துக்கிட்டு இருக்கேன் தெரியல. அதில் அப்புறம் அக்கா திவ்யாவை இறங்கினது மட்டும் இல்லாமல் திவ்யாவோட ஃப்ரெண்டே சேர்த்து இறண்டி இருக்குது. அவனும் விச் இஸ் கேனாட் பி அக்செப்டபிள். திவ்யாஸ் ஃப்ரெண்ட் ஆகட்டும் சரி, அருணோட ஃப்ரெண்ட் ஆகட்டும் சரி, தே கேர் ஃபார் தர் ஃப்ரெண்ட்ஸ். அருணோட ஃப்ரெண்டுக்கு அருண் ஒரு சைக்கோ கொதிங்கிறது தெரிஞ்சனால தான் திவ்யா கூட சேர்ந்து அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு அருண் நினச்சான். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படி தான் நினைப்பான். அட் த சேம் டைம் இப்படி வரைக்கும் இருக்க கூட சேர்ந்தா நம்ம ஃப்ரெண்டு வாழ்க்கை நாசமாக போயிடும்னு திவ்யாவோட ஃப்ரெண்டு நினச்சா. எல்லா ஃப்ரெண்டும் அதே தான் நினைப்பாங்க. அதனால் திவ்யாவோட ஃப்ரெண்டை குறை சொல்கிறதெல்லாம் அது நியாயமே கிடையாது. அந்த பிள்ளையே அரி ஓகே அப்படின்ற கேள்வியை தவிர எதுவுமே பண்ணல அந்த படத்தில். அந்த பிள்ளையே போய் பாவம் கஷ்டமாக இருக்கா. திவ்யா ஆடம்பரம், திவ்யா ஃப்ரெண்டு அத்தியாவசியம். அதே மாதிரி அருணோட ஃப்ரெண்டும் அத்தியாவசியம். ஆக்சுவலி அந்த பொண்ணு ட்ரூவாக இருந்ததுனால தான் அவனை கோஸ்ட் பண்ணாமல் மூவ் ஆன் பண்ண சொன்னிச்சு. யோசிச்சு பாருங்கள், அந்த பொண்ணு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு தான் நினச்சிது. ஒருவேளை அப்படி பண்ணாமல் கோஸ்ட் பண்ணிட்டு போயிருந்துருந்ததுன்னா அவன் சூசைட் பண்ணிட்டு தான் செத்துருப்பான் கண்டிப்பாக. பிஸ்தாக்கா நீ காத்தடிக்குது பாரு பிஸ்தாக்கா, நீ எல்லாம் கனடா ஃபிளாக் வாங்கிட்டு போயிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டேன். அவன் இங்கே க்ரீன் ஃபிளாக் அலைன்னு அலையிறான். 2K பூமர்ஸ், நீங்கள் இந்த க்ரீன் ஃபிளாகை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் கடைசியில் கான்ஃபெடரேட்டட் ஃபிளாக் தான் கிடைக்கும். முக்கியமான காரணம் என்னன்னா பெரிய வீட்டு பிள்ளைங்கள போற வர ரோட்ல நிக்கிற நாய்ங்க வந்து பார்த்தோன்னே லவ் அப்படி இப்படி சொல்லிட்டு வந்து தொங்குதுங்கல்ல, அதுங்க பேச்சை கேட்டு நான் இதுங்களும் நம்பின்னு போயிட்டு அப்புறம் போய் பிச்சைக்காரன் வீட்டு பிள்ளை மாதிரி உக்காந்துக்குதுல்ல, அதை தான் மைய கருத்தாவே சொல்றாங்க. I don't know whether Arun deserves Divya's or not, or Karthik deserves Jessie's or not, but I'm damn sure Karthik deserves Divya's. Tag that Karthik. பச்சை முடிட்டால என்ன இதில் டேக் பண்ணோம், கண்ட போஸ்ட்டில் டேக் பண்ணுறீங்க இல்லை, கார்த்திக் டிசர்வ்ஸ் திவ்யாடா டேக் பண்ணுதா. மொத்தத்தில் லவ்வர். ஆஹா மறுபடியும் காத்தடிக்குது. இப்போ ஜிங்கு போட்டோம்னா வீடியோ முடிக்க முடியாது. மொத்தத்தில் லவ்வர், எஸ் ஷி இஸ். அவ்வளோதான் மக்களே, ரிவ்யூ முடிஞ்சது. அக்காவை ஆஃபன் பண்ணியிருந்தா சாரி, பட் பரவாயில்ல, பேசிதான் வர வழி இல்லை. ஸோ இப்படிக்கு விடைபெறுவது க்ரீன் ஃப்ளாக்காக காத்திருக்கும் கார்த்தி.